May our Heavenly Father God's love, mercy, favor, and grace be with you all in the name of the Lord Jesus Christ. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. Amen. Hallelujah. Our Heavenly Father God's immeasurable love upon us. நம்மேல் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அளவில்லாத அன்பு. In John chapter 17 verse 23, Jesus prayed to the Heavenly Father and he says, I in them and you in me, in order that they may become one and perfectly united, that the world may know and definitely recognize that you sent me and that you have loved them even as you have loved me. யோவான் 17:23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். My beloved in Christ Jesus, God loves you and me as much as He loves Jesus. As this reality dawn on your spirit, when it does, it will completely transform everything about your life. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தது போல நம்மிடத்திலும் அன்பு கூர்ந்திருக்கிறான் அறிந்திருக்கிறோம். இந்த உண்மை உங்களுடைய ஆவிக்குள்ளே அது தோன்றி இருக்கிறதா, பிரகாசம் அடைந்திருக்கிறதா, உதித்திருக்கிறதா? அப்படி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா உதித்திருந்தால் உங்க வாழ்க்கை குறித்ததான எல்லா விஷயங்களையும் இந்த அறிவு முற்றும் முழுமையாக மாற்றிவிடும் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள். God loves for us is beyond human description, comprehension and imagination. நம்மேல் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அன்பு அது மனித புரிதலுக்கும் மனிதனுடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறோம். In Romans chapter 5 verse 8, the Bible says, but God commended His love toward us in that while we were yet sinners, Christ died for us. ரோமர் 5:8 வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். My beloved in Christ Jesus, when did God love us? Did God love us when we were doing a good works or when we are a righteous person? No. God demonstrated His eternal, immeasurable love toward us in that while we were yet sinners, Christ died for us. What an amazing and a greatness love of our Heavenly Father toward us. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார்? நாம் நற்கிரிகளை செய்து கொண்டிருந்த பொழுதா, இல்ல நம்ம நீதிமான்கள் இருந்த பொழுதா? இல்லை, நாம் பாவிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் பிதாவாக தேவன் அவருடைய அளவிட முடியாத நித்திய அன்பை வெளிப்படுத்தினார் என்று அறிந்து கொள்கிறோம். In John chapter 3 verse 16, the Bible says, for God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish but have everlasting life. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The Bible says He loved us and He gave His only begotten Son. Love always gives, because God, Heavenly Father God, loves you and me, because we are precious to Him. God gave His only begotten Son that we should believe in Him, that we should not perish but have everlasting life. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவரு தம்முடைய ஒரே பிரான குமாரனை தந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பு எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறோம்.
அவர் தம்முடைய நம்மிடத்து அன்பு கூர்ந்தபடியால் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே பிறான குமாரனை கொடுத்திருக்கார். நாம் அவர் விசுவாசிக்கும்படிக்கு, அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மிடத்து அன்பு கூர்ந்து துமர் குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவாக கொடுத்திருக்கார் என்று அறிந்து கொள்கிறோம். My beloved, our value, your value, my value to God is the price that Jesus Christ paid for our salvation, which is the blood of Jesus Christ. The Bible says in 1 Peter chapter 1, verse 18 to 19, for as much as ye know that you were not redeemed by corruptible things, as silver and gold, but with the precious blood of Christ, as of a lamb, without blemish and without spot. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட இரத்தத்துடைய விலை கரையத்தினால்தான் நாம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற மதிப்பு அது வெளியரங்கமாக இருக்கிறது, வெளிப்படுத்துகிறது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்க அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம் சொல்லுகிறோம். Yes, we have been redeemed with the precious blood of Jesus Christ, as of a lamb without blemish and without spot. ஆம், கிறிஸ்துவாய் அன்பானவர்களே, நீங்கள் நானும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Let us give praise to our heavenly Father God in the name of Jesus. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் பிதாவாக தேவனுக்கு துதிகளை செலுத்துவோமாக. And this understanding and knowledge should help us further appreciate the boundless nature of God's love. இந்த அறிவு, இந்த புரிதல் நம் மேல் வைத்திருக்கிற அளவில முடியாத பிதாவாக தேவனுடைய அன்பின் சுபாவத்தை அது நம்ம இன்னும் பாராட்டக்கூடிய தூண்டுகிறதா இருக்கிறது. In Ephesians chapter 3 verses 17 to 19, the Holy Spirit through Apostle Paul prayed that Christ may dwell in your hearts by faith, that ye being rooted and grounded in love may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17-19 அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவின் ஜெபம் பண்ணுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள விசுவாசம் கிறிஸ்து உங்க இருதயத்தில் வாசமா இருந்து நீங்க அன்பிலே வேறொன்று நிலைப்பட்டவர்களாகி சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் என்னதென்று நீங்க உணர்ந்து அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தை நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு என்று அவர் வேண்டுதல் செய்திருக்கார் என்று அறிந்து கொள்கிறோம். In Romans chapter 38 verse 32, the apostle Paul also, he reflected on God's matchless love for us. He said, "He that spared not his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things?" ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய இணையற்ற அன்பை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரை நமக்காக ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது என்று அவர் ஒரு கேள்வி இங்கு சொல்லியிருக்கார் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆகையால் we shouldn't judge our Father God's amazing love by saying, why I am sick, why I am weak, why I am poor, why I am broke, why I am being depressed, why I am so fear. ஆகிய கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, நான் ஏன் வியாதியில இருக்க, நோயில இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, உடைக்கப்பட்டு இருக்க, நொறுக்கப்பட்டு இருக்க, கவலையில, துக்கத்து, பயத்தில் ஏறி இருக்கிறேன் என்று உங்கள் சொந்த தீர்ப்பினால பிதாவாக தேவனுடைய அன்பை நீங்க மதிப்பீடு செய்யக்கூடாது, நீங்க நியாயம் தீர்க்க கூடாது, நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். An understanding of our Heavenly Father's love will rid our life of fear, sickness and everything associated with the Satan's and darkness. நம் பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கை விட்டு எல்லா பயத்தையும், வியாதிகளின், நோய்களும், பிசாசும், அவனுடைய இருளுக்கு சம்பந்தமான எல்லாவற்றிலிருந்து நம்ம விலக்கி அது மீட்டுக் கொள்ளுகிறதா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். In 1 John chapter 4 verse 9 to 10, the Bible says, "In this was manifested the love of God toward us, because that God sent his only begotten Son into the world that we might live through him.
Herein is love, not that we loved God, but that He loved us and sent His Son to be the propitiation for our sins. 1 யோவான் 4:9-10 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பிரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால தேவன் நம்மில் வைத்த அன்பை வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்து அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்து அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. My beloved in Christ Jesus, God's love was manifested to us when God sent His only begotten Son into the world that we might live through Him. பிதாவாகிய தேவனுடைய அன்பு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி நாம் அவர் விசுவாசித்து அவர் முன்னால் பிழைக்கும்படிக்கு அவர் குமாரனை தந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். So my beloved in Christ, that same love of God is within our spirit. So in this world, we should always manifest and demonstrate the same and express the same, the love of nature of God into this world in the name of Jesus. ஆகிய கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சுபாவம் நமக்கு ஆவிக்குள்ள இருக்கிறது. இந்த அன்பின் சுபாவத்தோடு நம்ம வாழ்க்கையில் புறப்பட்டு சென்று இந்த உலகத்தை சென்று அந்த அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறவர்களாம், காட்சியளிக்கிறவர்களாம், வெளிப்படுத்துகிறவர்களாம் இருக்க வேண்டும். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.